கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவரை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்நாளிலேயும் நாம் பார்க்க போகிற வேத வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. பாருங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த காரியத்தை தான். அதாவது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஞானம் இருக்கிறது. ஆனால் இந்த ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம் அல்ல. இது பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானமா இருக்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, அவர்கள் யோவானிடத்தில் வந்து, அதாவது யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இந்த ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனாலே யோவான் ஸ்நாபகன் பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர் எதற்காக அதை கொடுத்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குமாரனை, தேவனுடைய குமாரனை வெளிப்படுத்தும் பொருட்டு அவர் கொடுத்த ஒரு காரியம்தான் இந்த ஞானஸ்நானம். அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது எவர் மேல் அந்த புறாவை போல ஆவியானவர் இறங்குகிறாரோ அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வரத்தக்கதாக ஞானஸ்நானத்தை கொடுக்கவும் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணவும் யோவான் ஸ்நாபகனை பிதாவாகிய தேவன் அனுப்பியிருந்தார். இப்படி யோவான் செய்து கொண்டிருக்கையில் அவரிடத்திலே வந்த சீஷர்கள் சொல்லுகிற காரியம்தான், ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரும் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். உடனே யோவான் அதற்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறார்? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை என்றால் அவரால் இந்த காரியம் செய்ய முடியாது என்று யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியங்களும் சரி, அது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியமாய் இருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 5ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், ஒருவனுக்கு ஞானம் குறைவுள்ளவனாய் இருந்தால், இது நாம் சாலமனுடைய காரியத்துல நாம் பார்க்க முடியும். சாலமன் என்ன செஞ்சார் என்று பாருங்கள். ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமான தேவனிடத்தில் அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். 8வது வசனம், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 8வது வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதய தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். உன் வார்த்தைகளின் படியே செய்தேன். 12வது வசனத்திலே, உன் வார்த்தைகளின் படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இப்போ சாலமன் என்ன செய்தார்? அவருக்கு ஞானத்தில் குறைவுள்ளவராய் காணப்பட்டதனாலே தேவனிடத்திலே, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே சாலமன் கேட்கிறதை நாம் காண்கிறோம். அது அவருக்கு ஏராளமாய் கொடுத்தார். பாருங்கள், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தான், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிற போலவே சாலமன் கர்த்தருக்கு உகந்த ஒரு காரியத்தை
செய்திருக்கிறார். அதுக்கு ஏற்றபடி அவர் பெற்றுக்கொண்டார். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. சாலமன் இந்த ஞானத்தை கேட்டது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி என்றால் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டியதா இருக்கு. தேவனே, எனக்கு இந்த ஞானத்தை நீங்க தர வேண்டும் என்று நாம் சொல்வோமே ஆகில், கர்த்தராகிய தேவன் அது அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், பரத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் பூரண எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதா என்று சொல்லும் பொழுது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற சர்வ வல்லவராகிய தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. ஆதலால் தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கிறது. அதிலே அழுக்கு இல்லை, அதிலே திரை இல்லை, அதுல யாதொரு கரையும் இல்லை. சரி, இந்த ஞானம் என்ன? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். பாருங்கள், யாரு இங்கே ஞானமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது? கிறிஸ்துவே தேவபலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறதே. இந்த வார்த்தையானவர் தான் அந்த தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஞானத்தை, மெய் ஞானத்தை கர்த்தர் நமக்காக மேலிருந்து அனுப்பி வைத்திருக்கிற இந்த ஞானம், பரத்திலிருந்து உண்டாயிருக்கிற இந்த ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இது சுத்தமுள்ளதாயிருக்கிறது என்றும் நாம் பார்த்தோம். சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. பாருங்கள், யாருடைய சொற்கள்? கர்த்தருடைய சொற்கள். அதாவது இந்த ஞான வார்த்தைகள், கர்த்தரே வார்த்தையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி உலகத்துக்கு வந்தது என்று நாம் வேதத்திலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இந்த சொற்கள் எப்படி இருக்கிறதாம்? பூரண சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. அது சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அதுல எவ்வளவேனும் அழுக்கோ கரையோ தீமையான காரியங்களோ அதிலே இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. உலக ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் அல்ல. இந்த உலக ஞானத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19ஆம் வசனம், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஞானம் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிற ஞானம் அல்ல. எப்படியெனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், பாருங்கள், எல்லா ஜனங்களுக்கும் சுய ஞானம் என்றொன்று உண்டு. அது அவர்களுடைய பேச்சிலையும் நடக்கையிலையும் அவர்களுடைய எண்ணங்களிலையும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அந்த ஞானத்தினாலே தேவனை ஒருவனும் அறிய முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி என்றால் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இந்த ஞானம் அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், அப்படி என்றால் மெய் ஞானத்தினாலே நாம் தேவனை
தேவனை அறிய முடியும். வார்த்தைகளினாலே, மெய் ஞானமாகிய வார்த்தைகளினாலே நாம் தேவனை அறிய முடியும். வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தருகிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் யார், அவர் விரும்புகிற காரியம் என்ன, அவருடைய செயல்கள் எல்லாம் என்ன என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி வழியும் பொழுது அது எப்படியா இருக்கிறது என்று பாருங்கள். பரிசுத்தமாய் மாறுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அவருடைய வார்த்தைகளினாலே நாம் நிரம்ப வேண்டும், அவருடைய ஞானத்தினாலே நாம் நிரம்ப வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாமே அவருடைய பரிசுத்தமான ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்றியும் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 19வது வசனத்திலே, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. இந்த உலக ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, அது தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஞானிகளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதாம்? வீணாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. உலக ஞானம் எப்பொழுதுமே நமக்கு தவறான காரியங்கள் அல்லது நம்முடைய மாம்ச தேவைகளுக்கு ஏற்றபடி உள்ள காரியங்கள் தான் நமக்கு சொல்லி தருகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது என்று பாருங்கள். ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே. இந்த ஞானம் என்றால் நம்முடைய நல் நடக்கை தான். வேதத்திற்கு ஏற்றபடி, வேதத்தின்படியே நாம் நடக்கிற அந்த நல்ல நடக்கைக்கு பேர் தான் ஞானமான நடக்கை. 14வது வசனத்திலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும். நாம் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. நமக்குள்ள கசப்பான வேர்கள் இருக்கிறதா? கசப்பான வைராக்கியம் நம்மிடத்துல இருக்கிறதா? விரோதத்தையும் வைத்தீர்களானால், விரோதங்கள் இருக்கிறதா? ஒருவன் மீது நமக்கு கசப்பான காரியமும் விரோதமும் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிறதானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும், அதாவது இந்த உலக மக்கள் சாதாரணமாகவே செய்கிற காரியங்களா இருக்கிறது. 10 வருஷமா நாங்க அவங்க கிட்ட பேச்சே இல்லைங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, சொந்த ரத்தத்துல பிறந்த சகோதரனோ சகோதரியோ ஆக இருக்கலாம், ஆனாலும் அந்த அன்போ ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ ஒரு ஐக்கியமோ இல்லாமல் இருக்கும். அது உலக ஞானம். அதுல பெருமை, அவங்க என்ன அப்படி தப்பா என்ன பண்ணதுனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு நம்மளுக்கு ஒரு சில நியாயங்கள் எல்லாம் இருக்கலாம். அது தேவனுடைய பார்வைக்கு சரியா இருக்காது. கர்த்தர் யாவரிடத்திலேயும் அன்பாய் இருக்க கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். இப்படிப்பட்ட ஞானம் பாருங்கள், 15வது வசனத்திலே, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். ஜென்ம சுபாவம் என்றால் என்ன? ஆதாமின் வழியிலே பிறந்து வருகிற மக்கள், அதாவது நம்ம ஆதாமிலிருந்து பிறந்தவர்களா இருக்கிறோம், நம்ம இன்னும் மாறவே இல்லை. ஆதாமிலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டபடினாலே ஜென்ம சுபாவங்கள் நமக்கு இருக்கிறது. நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கவில்லை. என்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறேனோ அந்த நாளிலிருந்து தான் நான் புதிய சிருஷ்டி, அந்த நாளிலிருந்து தான் நான் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறேன் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பழைய மனுஷன் நம்மிடத்துல இருக்கிற நாட்கள் அளவும் என்ன இருக்கிறது தெரியுமா? இந்த வைராக்கியங்கள், மூர்க்க குணங்கள், ஜென்ம சுபாவங்கள், லௌகிக சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்கும். அப்படி என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் கிறிஸ்துவுக்குள் இல்லை, நான் புதிய சிருஷ்டியாய் மாறவில்லை, எனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, நான் பரலோகத்திற்கு போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது.
பாருங்கள், இது எப்படி சொல்லப்படுகிறது? அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறதாம். எது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது? விரோதத்தையும் கசப்பான வைராகியத்தையும் நாம் வைக்கிறதும், சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் பொய் சொல்லுகிறது. சத்தியம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய சத்ருவை நீ சிநேகியுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நாம் சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோமா? அப்படி என்றால் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பேய்த்தனத்துக்குரிய காரியத்தை நாம் செய்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும் அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று வேதம் சொல்லி தருகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, இப்பதான் அந்த வார்த்தை சொல்லுகிறார், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், அங்கே கலகம் இல்லை, துர்செய்கை கிடையாது. இது எப்படி இருக்கிறதா? சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. அதுல வேற என்னெல்லாம் காரியம் இருக்கிறது? பின்பு சமாதானம் இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, இணக்கமுள்ளதாய் இருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாய் இருக்கிறது, பட்சபாத இல்லாததாய் இருக்கிறது, மாயமற்றதாய் இருக்கிறது. இதுதான் அன்பானவர்களே மேல இருந்து வருகிற, அதாவது பரத்திலிருந்து வருகிற அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் இதுதான். இந்த ஞானத்துக்கு ஏற்றபடிதான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த ஞானம் நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பரத்திலிருந்து வருகிற ஒரு வரமாய் இருக்கிறது, ஆவியானவராலே கிடைக்கிற ஒரு வரமாய் இருக்கிறது. இந்த ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரோமர் 12வது அதிகாரம் 16 நாம் வாசிக்கும் பொழுது, தீமையை விட்டு விலகுவது என்றால் ஒருவரோடொருவர் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். நாம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? மேட்டிமையான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கவே கூடாது. தாழ்மையான காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த காரியங்கள், சாந்தமாய் இருக்கிற காரியங்கள் நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். யாரோடு நாம் இணங்க வேண்டுமா? தாழ்மையுள்ளவர்களோடு நாம் இணங்க வேண்டும். ஏன் தெரியுமா? மேட்டிமையானவர்களோடு நாம் இணங்கினோமே ஆகில் அந்த மேட்டிமை நம்மிடத்திலும் வந்துவிடும். தாழ்மையுள்ளவர்களோடு நாம் பழகும் பொழுது அந்த தாழ்மை குணம் நமக்கும் வரும் என்பதே. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேத ஞானம் நமக்கு சொல்லி தருகிறது? யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது. தேவன் சொல்லுகிற காரியம் அது. இதுவும் ஞானம்தான். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதம் நமக்கு ஞான வார்த்தைகளால் போதிக்கிறது. ஒரு காலமும் நான் தீமையை தீமையினால் வெல்லக்கூடாது. நன்மையான காரியம் நமக்கு தேவ ஞானம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த காரியத்தை தான் நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். அதை செய்யதான் நாம் நாட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. எல்லா மனுஷரோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 18வது வசனத்திலே, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பாருங்கள், நீதியாகிய கனியை நாம் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை விதைத்தால் நாம் என்ன அறுப்போம் என்று யோசித்து பாருங்கள். சமாதானத்தையே அறுப்போம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே மெய்யான சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னாரே நம்முடைய தேவன். அவர் சொன்னபடி நாம் சமாதானத்தை விதைத்தோமே ஆகில் ஏற்ற நாள் வரும் பொழுது நாம் சமாதானத்தை அறுக்கிறவர்களாய் இருப்போம். இல்லை என்றால் கசப்பு விதைத்தால் கசப்பு நமக்கு கிடைக்கும். நாம் விரோதங்களை விதைத்தால் விரோத
விரோதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் விதைத்தோமே ஆகில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையே நாம் அறுக்கிறவர்களாய் இருக்கும். இது மூலமாய் நம்முடைய வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் உள்ளதாய் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார். எதை செய்ய வேண்டும் என்று ஞான வார்த்தைகளினாலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாமும் வாசித்து அதுக்கு ஏற்றபடி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோமா? அதற்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. எனக்கு அன்பும் இரக்கமும் கிரைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்நாளிலேயும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற இந்த ஞானத்தை குறித்து எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உலக ஞானத்துக்கு ஏற்றபடி கசப்பான காரியங்களும் விரோதங்களும் தர்க்கங்களுக்குரிய காரியங்களையும் செய்யாதபடிக்கு ஆண்டவரை எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு நீங்க கற்றுத்தருவீராக. உம்முடைய நாம மகிமைக்கென்று கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கீங்களோ அந்த வார்த்தைகளின் ஆழத்தையும் அகலத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு அவ்விதமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக எங்களுக்கு நீங்க எல்லா ஞானத்தையும் கற்றுத் தருவீராக. அப்பா, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற உம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறதே. அப்படி என்றால் இந்நாளிலே ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாகிய நாங்கள் பூரணமுள்ள அந்த ஞானத்தை கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆம் பிதாவே, எங்களுக்கு அந்த ஞானத்தை நீங்க தருவீராக. அந்த ஞானத்தின் மூலமாக யாவரோடும் நாங்கள் சமாதானமாய் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அது மூலமாக ஆண்டவரை நாங்கள் சமாதானத்தை ஆண்டவரை விதைத்து சமாதானத்தை அறுக்கிறவர்களாக கர்த்தாவே எங்களை நீங்க மாற்றுவீராக. உம்முடைய அந்த மெய்யான சமாதானத்தை நாங்கள் அடையத்தக்கதாக இந்த ஞானத்தை எங்களுக்கு நீங்க தந்தருளும். எந்நாளிலேயும் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். மேய்ப்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.